பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் அண்ட் இந்த ஃபங்க்ஷனை வாழ்த்துறதுக்காக வந்திருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். விஷுவல்ஸ் அதை பற்றி எல்லாருமே பேசிட்டாங்க. நிச்சயமாக இன்னும் ஒரு பிரம்மாண்டமான அழுத்தமான ஒரு இயல்பான பதிவாக தான் கையில் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரிஞ்சுது. பிரபுசாலமன் சார் அவரோட ஒர்க் பண்ணணும் நிச்சயமாக எல்லாருக்குமே ஆசை இருக்கும். இப்போ விக்ரம் பிரபு கூட அடுத்து அவர் படம் எடுக்கிறேன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் தான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்னார். இப்போ சந்திரன் சொன்னார் அதையே, பட் அவர் தான் யாரையும் கூப்பிட்டு இல்லையா, அடுத்தடுத்து புதுசு புதுசாக வச்சு போயிட்டே இருக்காரு. அது முழுக்க முழுக்க அவர் மேலேயும் அவர் கதை மேலே இருக்கிற கான்ஃபிடென்ஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்க முடியுது. சூரியனை சொன்னார் ஒரு வாய்ப்பு கன்ஃபார்ம் அப்படின்னாரு. பிரபுசாலமன் சாரோட இந்த படத்தில் வந்து நான் கேள்விப்பட்டேன் லாஸ்ட் 30 minutes டயலாக்ஸே கிடையாது, ஏதோ 1-2 இடத்துல தான் டயலாக்ஸ் இருக்குன்னு சொல்லி. அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேருக்கு வேலை இல்லை, தெரியுமா தெரியாதா? டயலாக்ஸ் இல்லாமல் நடிக்கணுமா? பாசிபிளி அது ஈஸி, நமக்கு ரொம்ப கஷ்டம். அதை யோசிச்சு பார்க்கும்போது ஓகே, அப்போ அது விஷுவலாக அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கும்ன்றது தெரியுது. இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு இதை பார்க்கும் பொழுது. அண்ட் காம்பினேஷன் எல்லாருமே சொன்ன அந்த ட்ரீம் காம்போ தான் பிரபுசாலமன் சார், இமான் அண்ணா. இந்த சாங்ஸ் எல்லாம் கேட்கும் பொழுது நம்ம படத்தை தான் இமான் அண்ணனை கூப்பிட்டு இந்த பொண்ணுங்களை இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா, இந்த மாதிரி பாட்டா போட வைக்கிறோமோ, அவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு வேற லெவல்ல அப்படிலாம் தோணுச்சு. இந்த சாங்ஸ் கேட்கும் பொழுது டீமான் ரீடிஃபைன்ட் அப்படிதான் தோணுச்சு. அவர் மைனால ஒரு மாதிரி சேஞ்ச் ஆனாரு, கும்கியில வேற மாதிரி இருந்தது, அண்ட் கையல்ல இன்னும் வேற ஒரு லீகை தொட்டிருக்காரு. பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு இந்த ஃபங்க்ஷன்ல இன்னைக்கு நிற்கிறதுக்கு. அண்ட் நான் வந்தது முக்கியமான காரணம் 3 பேர் தான். இமான் அண்ணா, ஜேம்ஸ் சார் அண்ட் மதன் சார். ஜேம்ஸ் சார், மதன் சார் அவங்க 2 பேருடைய அந்த எளிமைக்காக இவ்வளோ படங்கள் ஓடின பிறகும் நம்ம எந்த படம் எடுத்தாலும் ஜெயிக்கும் அப்படிலாம் நினைக்காம நல்ல டீமோட அசோசியேட் ஆகணும், நல்ல படங்களோட அசோசியேட் ஆகணும்னு நினைக்கிற அந்த எண்ணத்துக்காக இன்னும் அடுத்தடுத்த படங்களும் ஹிட் ஆகணும். நீங்கள் ரிலீஸ் பண்ண போகிற காக்கி சட்டை படமும் பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்ற இடத்துல நான் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வேறு வழி இல்லாமல் தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக கயல் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபிலிமாக இருக்கும். இது வந்து நமக்கு எவ்வளோ ஹிட் என்ன கலெக்ஷன் அதெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாலேருந்து இப்படி ஒரு படம் அப்படின்னு நம்மளாம் தைரியமாக சொல்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை மீண்டும் ஒரு முறை பிரபுசாலமன் சார் அவருடைய டீமை வச்சு இங்கே கொடுத்துருக்காரு. என்டையர் டீமுக்கும் வணக்கம் தான் சொல்லணும், வாழ்த்தெல்லாம் சொல்ல முடியாது இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு. அண்ட் ஹீரோயின் ஆனந்தி, வின்சென்ட் அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஹீரோ சந்திரன் அவர் பற்றி சொல்லிடுறேன். எனக்கு ஏற்கனவே அறிமுகம். இன்னைக்கு நீங்கள் ஹீரோ ஆன பிறகு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு தெரியும் சந்திரனை அப்படின்னு 100-200 பேர் வந்து சொல்லுவாங்க. இல்லை நானும் ஒருத்தன் நினச்சிக்கங்க பிரதர். அவர் கூட நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், ஐடென்டிட்டின்னு சொல்லிட்டு எங்கள் ஃப்ரெண்டோட ஷார்ட் ஃபிலிமில் 2 பேர் ஒன்றா தான் நடித்தோம். அப்போ ஏற்பட்ட பழக்கம் தான். இன்னைக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும் பிரபுசாலமன் சார் மூலமாக லான்ச் ஆகிறார் அப்படின்னு சொல்லி. ஒரு ட்ரீம் லான்ச் உங்களுக்கு கிடைச்சிருக்கு பிரதர். டெஃபினட்டாக பிரபுசாலமன் சார் சொல்கிறத பார்த்தா நீங்கள் உங்களோட ஹார்ட் ஒர்க் மூலமாக நிறைய விஷயங்கள் சூப்பராக பண்ணியிருப்பீங்க. அண்ட் இந்த படங்கள் உங்களை அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போட்டோம் இந்த கையல். அண்ட் இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸை கொடுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பெரிய சக்ஸஸை கொடுக்கும் பொழுது என்னால் வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு சக மனிதனாகவும் சக நடிகனாகவும் உண்மையிலே ஆத்மார்த்தமாக சந்தோஷப்படுவேன். சந்திரன் சூப்பர் ஹிட் படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, பெரிய ஹீரோவாக வந்துட்டு இருக்காருங்கிறத அந்த உறுதி மட்டும் இங்கே என்னால் சொல்ல முடியும். வேற என்ன சொல்றது தெரியல. ஒன்ஸ் அகேன் என்டையர் டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் எல்லாருக்குமே இங்கே கூப்பிட்டதுக்கு.